ராவணன் குரல் யூடியூப் தள நண்பர்கள் அனைவருக்கும் நிஜராவணனின் இனிய வணக்கம். அகஸ்தியரின் மாந்திரிக காவியத்தில் சங்கிலி பூதத்தாரை பற்றியும் அவருடைய பிரணவ மந்திரத்தை பற்றியும் கூறப்படுகிறது. மானான மகாதேவா சங்கிலிநாதா மாசற்ற ஊஞ்சலுட கதிகாரியே பாபா, அதிகாரி அடைவன காத்தால் பாபா, ஐங்கரனே சங்கரனே சதாசிவனே பாபா, மதிவுடைய தலைமரங் காய்கனிகள் மகத்தான புஷ்பமலர் வாடையுடன் பாபா, பதிவுடைய பலிகார பூசை கொள்ளும் பால் முகத்தில் விளையாடும் பூதமே, மதியுடைய வண்ணல் சங்கிலியே வாடா, மாசற்ற குலதெய்வ பூதமே பாபா. இவ்வாறு மனமுருகி சங்கிலி பூதத்தாரை வழிபடுவதன் மூலம் சங்கிலி பூதத்தார் தாவென்ற சத்தமுடன் வந்து சாஷ்டாங்கம் செய்து அருள் பாலிப்பார் என்று அகஸ்தியரின் மாந்திரீக காவியத்தில் குறிப்பிடப்படுவதாக கூறப்பட்டது. யார் இந்த சங்கிலி பூதத்தார்? ஆதி காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷத்தோடு பாரிஜாத மரம், காமதேனு பசு மற்றும் மேலும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் வெளிவரத் தொடங்கி அப்படிப்பட்ட அமிர்தத்தோடு பலதரப்பட்ட விஷயங்கள் வெளிவரும் நேரத்தில் சங்கொலி முழங்க விசித்திரமான வீரியமான பலவிதமான பூதகணங்களும் அந்த பூதகணங்களுக்கு எல்லாம் ராஜாவான சுவாமி சங்கிலி பூதத்தார் கையில் தண்டத்தை ஆயுதமாகவும் உடல் மேல் கனத்த இரும்பு சங்கிலிகளை ஆபரணமாகவும் அணிந்தவாறு பார்த்தாலே பதர் வைக்கும் பிரம்மாண்ட ஆங்கார ஓங்கார உருவத்தோடும் ஆறாவார சத்தத்தோடும் ஆக்ரோஷமாக வாட்கடலில் இருந்து வெளியே வருவதைக் கண்ட தேவர்களும் அசுரர்களும் மற்ற முனிவர்களும் சித்தர்களும் அஞ்சு நடுநடுங்கி ஓடிப்போய் ஒளிந்து கொண்டனர். அமிர்தத்தோடு பிறந்ததால் சங்கிலி பூதத்தாருக்கு அமிர்தபாலகன் என்றொரு பெயரும் உண்டு. கையில் குண்டாம் தடியான தண்டத்தை ஆயுதமாக ஏந்தியுள்ளதால் தண்டநாதன் என்றும் கூறப்படுகிறார். திருப்பாற்கடலில் பிரம்மாண்ட குருவத்தோடு அனைவர் கண்ணையும் பறிக்கும் முத்து போன்ற பிரகாசத்தோடும் தோன்றியதால் ராட்சச முத்து என்றும் அன்பர்களால் அழைக்கப்படுவதுண்டு. அண்டமெல்லாம் நடுங்கச் செய்த அதிபயங்கர ஆழகால விஷத்தை விழுங்கி அனைத்துலக ஜீவராசிகளையும் அழிவில் இருந்து காப்பாற்றிய கைலாய நாயகரும், சித்தருக்கெல்லாம் சித்தரும், வித்தகருக்கெல்லாம் வித்தகரும், முக்கன் மூத்தவருமான எம்பெருமான் சிவபெருமான் பூதகணங்களையும் பூதகணங்களுக்கெல்லாம் ராஜாவான சங்கிலி பூதத்தாரை அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி தன்னுடனேயே கைலாயத்தில் வைத்துக் கொண்டார். இப்படியாக சிவபெருமானின் ஆணையின் பேரில் பூதராஜாவான நமது சங்கிலி பூதத்தார் மற்ற பூதகணங்களின் உதவியோடு மிகவும் சிறப்பாக கைலாயத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார். ஒருமுறை சிவபெருமான் சங்கிலி பூதத்தாரிடம் மொத்த கைலாயத்தின் நிர்வாக பொறுப்பையும் கொடுத்துவிட்டு பூலோகம் சென்று வருகிறேன் என்று கூறிச் சென்றார். அப்படி போன சிவபெருமான் திரும்பி வரவே இல்லை. நெடுங்காலமாக பொறுத்திருந்து பார்த்த பார்வதி எண்ணெயானவர் பூதத்தாரை அழைத்து, அமிர்த பாலகனே, பூமிக்கு போன உங்கள் தந்தையை வெகு நாட்களாக காணவில்லையே, விவரம் ஏதும் அறிவாயா என்று விசாரிக்க, இன்னும் சிறிது நாளில் வந்து விடுவார் அன்னையே என்று பூதத்தார் பதில் கூறினார். இப்படியாக பல நாட்கள் கழிந்தன. கேட்கும் போதெல்லாம் பூதத்தார் இதே பதிலை சொல்ல பார்வதி அன்னை ஒரு நாள் கோபப்பட்டு, என்ன செய்வாய் ஏது செய்வாய் என்று நான் அறியேன், நீயே நேராக பூலோகம் சென்று உங்கள் தந்தையை கையோடு அழைத்து வா என்று உத்தரவிட மீற முடியாத பூதத்தாரும் தந்தையை தேடி பூலோகம் கிளம்பினார். அப்படி அவர் தேடி வரும்போது தூரத்தில் சிவபெருமானும் கைலாயத்திற்கு திரும்பிச் செல்வதை பூதத்தார் பார்த்து விட்டார். ஆனால் பூதத்தார் வருவதை சிவபெருமான் கவனிக்கவில்லை. ஆகா, நாம் கைலாயம் விட்டு கீழிறங்கி வருவதை சிவபெருமான் பார்த்தால் கொடுத்த கைலாய பொறுப்பை கவனிக்காமல் ஊர் சுற்றுவதாக தவறாக நினைத்து கோபப்பட்டு சத்தம் போடுவாரே, ஏன் இப்படி வந்தாய் என்று கேட்டால் பார்வதி அன்னை ஆணையிட்ட விவரம் சொல்ல வேண்டி வருமே. நாம் சாபம் வாங்கினாலும் பரவாயில்லை, நம்மால் அன்னை பார்வதி ஏச்சும் பேச்சும் வாங்கக்கூடாது, குடும்பத்தில் குழப்பம் வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் பலவாறு எண்ணிய பூதத்தார் பாதையோரத்தில் கிடந்த பாம்பு சட்டையில் புகுந்து சிவபெருமான் கண்ணில் படாம மறைந்து கொண்டிருந்தார். இதனால் தான் சங்கிலி பூதத்தாருக்கு சட்டநாதன் என்ற ஒரு பெயரும் உண்டு. சங்கிலி பூதத்தார் தன் கண்ணில் படக்கூடாது என்பதற்காக பாம்பு சட்டையில் புகுந்ததை ஞான திருஷ்டியில் கண்ட சிவபெருமான் சங்கிலி பூதத்தாரை அழைத்து, மகனே சட்டநாதா, கைலாயத்தில் சிறப்பாக காவல் நிர்வாகம் செய்து வரும் உனது பாதுகாப்பும் திருவருளும் பூலோக மக்களுக்கும் வேண்டும் என்பதற்காக ஞாம் இந்த திருவிளையாடல் புரிந்தோம். நீதி, நேர்மை, நியாயம், நிர்வாகங்களில் சிறந்த காக்கும் கடவுளான அன்பு மைந்தன் உனக்கு இப்போது எமது அன்பு வரிசைகளாக
ஆக்கும் வரமும் காக்கும் வரமும் அளிக்கும் வரமும் தருகிறோம் என்றார். உன்னை வணங்குவோர் எந்த குறையுமின்றி அன்பிலும் மரத்திலும் செல்வத்திலும் சிறந்து விளங்குவார்கள். நீ பூலோகம் சென்று சிறப்பான திருவிளையாடல்கள் புரிந்து மக்களுக்கு நன்மைகள் பல செய்து ஞாமிருக்கும் தென்கைலாயமாம் பொதிகை மலை வந்து எம்மை அடைவா என்று ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார். இப்படியாக பூலோகம் வந்து சேர்ந்த பூதத்தார் ஒரு இடமென்று தங்காமல் பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் பயணம் சென்றார். எனவேதான் அவருக்கு கஷேத்திரபாலன் என்ற பெயரும் உண்டு. அப்படி சென்ற இடங்களிலெல்லாம் பல திருவிளையாடல்கள் செய்து மக்களினால் கோயில்கள் கட்டி கும்பிடப்படுகிறார். பக்தர்கள் மேல் பேரன்பு கொண்ட பூதத்தார் பெருங்கோபமும் கொண்டார். பக்தர்கள் செய்யும் தவறுகளை பொறுமையோடு ஏற்று முதலில் குறிப்பால் உணர்த்துவார். அப்படி ஐயன் காட்டும் குறிப்புகளை உணராமல் மேலும் மேலும் தவறுகள் செய்யும் பட்சத்தில் கொடுமையான தண்டனைகள் வழங்கிவிடுவார். ஆம், விதி மீறினால் விதி முடித்து விடுவார். பல இடங்களுக்கு சுற்றி பர்வதமலைக்கு வந்த பூதத்தாருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்தின் அழகும் அமைதியும் பிடித்து போய்விட அந்த மலையிலேயே மிகவும் பிரம்மாண்டமாக ஓங்கி உயர்ந்து வளர்ந்த சந்தன தேக்கு மரத்தில் குடியமைத்து தியான நிஷ்டையில் இருந்து வந்தார். பர்வதமலை அடிவார ஊரில் முத்துச்செட்டி, சீனிச்செட்டி, முத்துராக்கன் செட்டி என்ற 3 சகோதரர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள். திரை கடலோடி திரவியம் தேட எண்ணம் கொண்ட மூவரும் கடல் கடந்து பொருள்களை ஏற்றிக்கொண்டு செல்ல வள்ளம் செய்ய முடிவெடுத்து மரம் தேடி பர்வத மலைக்கு வந்து சேர்ந்தனர். அம்பு ஆசாரிகள் கருவிகளோடு பல இடங்களிலும் சுற்றி கலைந்தும் பொருத்தமான மரம் கிடைக்காத செட்டி சகோதரர்களின் கண்ணில் சங்கிலி பூதத்தார் குடியிருக்கும் வானளவாக ஓங்கி நின்ற உயர்ந்த பிரம்மாண்டமான சந்தன தேக்கு மரம் பட்டது. அழைத்து வந்த ஆசாரிகளும் வள்ளம் செய்ய அனைத்து அம்சங்களும் கொண்ட மரம் இந்த மரம்தான் என உறுதி செய்ய மரத்தை வெட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது ஏற்பட்ட ஆறாவார கூச்சல்களினால் நிஷ்டை களைந்த பூதத்தார் காட்டிய குறிப்புகளை உணராத செட்டி சகோதரர்கள் மரத்தை வெட்ட ஆரம்பிக்க கடும் கோபம் கொண்ட பூதத்தாரின் திருவிளையாடலால் மரத்தின் மீது முதல் வெட்டு விடும் முன்பே கோடாரி காம்பு உடைந்து கோடாரியானது மரவட்டியின் தலையை துண்டாக்கி தலைவேறு முண்டம்பேராக்கியது. ஆனால் எடுத்த காரியத்தில் பிடிவாதம் கொண்ட அந்த அகங்கார ஆணவ செட்டி சகோதரர்கள் மந்திரவாதியை அழைத்து மேற்கொண்டு இடையூறுகள் ஏற்படாமல் இருக்க மாந்திரீகம் செய்து கரங்கிடாவட்டி வெளியிட்டு தந்திர பூஜைகள் செய்ய சுத்த வீர சைவரான சங்கிலி பூதத்தார் இரத்தத்தீட்டுப்பட்டதால் மரத்தை விட்டு இறங்கி வெளியேறினார். பின் மரமானது வெட்டப்பட்டு வள்ளம் கட்டப்பட்டு கடலில் இறக்கி வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பின் முறையான ஹோமங்கள் வளர்த்து பூஜைகள் செய்து தீட்டெல்லாம் கழிக்கப்பட்டு பொருள்களை ஏற்றி புறப்பட்ட கப்பலில் பெருங்கோபத்தோடும் ஆவேசத்தோடும் ஏறிய பூதத்தார் நடுக்கடலில் கடும் புயலாய் பெருமழையாய் கொடும் சூறாவளியாய் உருமாறி சங்கிலியால் ஓங்கி அடித்து கப்பலை தாக்கி சிதைத்து பல துண்டுகளாக்கி ஆணவ செட்டி சகோதரர்களை கடலில் மூழ்கடித்து அழித்து விட்டு திருச்செந்தூரில் கரையேறினார் என்று கூறப்படுகிறது. அடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் திருச்செந்தூர் வந்த பூதத்தாரை அமைதிப்படுத்திய சகோதரரான சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் கோவில் மூலஸ்தானத்திலும் கோபுர வாசலிலும் பக்தர்கள் தங்கும் மடங்களிலும் கடற்கரையிலும் 4 கிணற்றிலும் மற்றும் ஊருக்கு உள்ளேயும் வெளியேயுமாக 21 நிலையங்கள் உருவாக்கி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக பூதத்தாரை இருக்கச் செய்தார். கைலாயத்திலும் பர்வத மலையிலும் குளுமையாக இருந்த பூதத்தாருக்கு கடற்கரை சூடு பிடிக்காமலும் குளுமையான இடமான களக்காடு மலைக்கு வந்து சலசலத்து ஓடு நம்பி ஆற்றில் மூழ்கி குளித்து உடல் சூட்டை தணிக்க வசதியாக ஆற்றும் கரை மேலிருந்த பாறையில் சங்கிலியால் ஓங்கி அடித்து ஒரு கசத்தை உருவாக்கி நம்பி ஆற்றின் கரையில் 3 நிலையங்கள் அமைத்து அமர்கிறார். சங்கிலியால் ஓங்கி அடிக்கும் சத்தம் கடும்பாறையானது பொடிபட்டு கசத்தில் நீர் பொங்கி பிரவாகமாய் வெறுக்கெடுக்கும் சப்தமும் கேட்டு கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்த மலையை நம்பி பெருமாள் யார் என்னவென்று விசாரிக்க பூதத்தாரும் நான் சிவனின் பிள்ளை, நீங்கள் என் மாமா, நான் உங்களது மருமகன் என்று எல்லா விவரமும் சொல்ல பெருமாளும் தாயாரும் ஆசீர்வாதம் செய்து திருக்குறுங்குடியில் உள்ள கீழ்நம்பி கோயிலுக்கும் ஊருக்கும் காவலாக இருக்கச் சொல்லி அனுப்பினார்கள். அன்போடு அழைத்து ஆரத்தலைவி ஏற்றுக்கொண்ட கீழ்நம்பி பெருமாளும் பூதத்தாருக்கு திருக்குறுங்குடி கோயிலையும் ஊரையும் சுற்றி 7 நிலையங்களையும் அமைத்துக் கொடுத்து நித்திய பூஜைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இப்படியாக திருக்குறுங்குடியில் பூதத்தார் காவல் நிர்வாகம் செய்து வரும் நேரத்தில்
கிருஷ்ணாபுரத்தில் வசித்து வந்த தொழுநம்பி என்னும் பூசாரி கீழ்நம்பி கோயில் பெருமாளுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் பூஜை புனஸ்காரங்களை பொறுப்பாகச் செய்து வந்தார். அவரது மனைவி ருக்மணியாலும் சிறந்த பக்தை, பதிவிரதை. ஆட்சி ஐயர் இருவருக்கும் எல்லா வளங்களையும் கொடுத்த இறைவன் குழந்தை வரத்தை மட்டும் கொடுக்கவில்லை. மந்திர தந்திரங்களில் தேர்ந்த தொழுநம்பி தவமிருந்து குழந்தை வரம் வாங்கினார். பிறந்த குழந்தைக்கு காதில் சிறுவட்டு போன்ற குறை இருந்ததால் குண்டல வாசகம் என்று பெயரிட்டு செல்லமாக வளர்த்து வந்தனர். பள்ளி செல்லும் வயது வந்ததும் திண்ணை பள்ளியிலும் சேர்த்து விட்டனர். அந்த காலத்தில் அடர்ந்த ஆட்டுப்பகுதியாக இருந்த கோயிலுக்கு காலையில் செல்லும் தொழுநம்பியானவர் நடையை திறந்து 3 கால பூஜைகளையும் முறையாக நைவேத்தியங்களோடு செய்துவிட்டு அந்த பூஜை முடித்தபின் கோயில் நடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவார். ஒரு நாள் குழந்தை குண்டல வாசகத்திற்கு பள்ளி விடுமுறை. தெருவில் நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையானவன் தூரத்தில் தொழுநம்பி கோயிலுக்கு புறப்பட்டுச் செல்வதைக் கண்டு அவனும் தொடர்ந்து ஓடினான். அப்பா அப்பா என்று அழைத்தவாறு அன்பு மகன் ஓடி வருவதை பாதி வழி தூரம் தாண்டியதன் பின்தான் தொழுநம்பி கவனித்தார். ஆகா, இவனை மறுபடியும் கொண்டு போய் வீட்டுக்கு விட்டு வந்தால் பூஜை நேரம் தப்பிவிடுமே, அப்படி செய்தால் அது பெரும் குற்றமாகிவிடுமே, ஆண்டவனுக்கு அறிந்தே செய்யும் மிளுக்காயிற்றே என்றெல்லாம் குழம்பிய பின் தெளிந்தவனாக குழந்தையையும் அழைத்துக் கொண்டு கோயில் நோக்கி புறப்பட்டார். கோயில் நடையை திறந்து குழந்தையை ஒரு ஓரமாக உட்கார வைத்துவிட்டு ஆயத்த வேலைகளில் இறங்கினார் தொழுநம்பி. வெகு தூரம் நடந்து வந்ததால் தாகத்தால் பிடிக்கப்பட்ட குழந்தையானவன் அப்பா குடிக்க ஏதாவது கொடு என்று கேட்க நம்பியும் சுவாமிகளின் அபிஷேகத்திற்கு வைத்திருந்த பாலை மகனுக்கு கொடுக்க முனைந்தான். கோவிலின் காவல் பொறுப்பான பூதத்தார் எவ்வளவோ குறிப்புகள் காட்டியும் உணராமல் மகனுக்கு பாலை புகட்டியும் விட்டார். சிறிது நேரம் கழித்து குழந்தை வசிக்கிறது என கேட்க மீண்டும் பூதத்தாரின் குறிப்புகளையும் கோயிலின் ஆகம விதிகளையும் மீறி பூஜைக்கு வைத்திருந்த பழத்தினை குழந்தை குடித்து மீது வைத்திருந்த பாலுடன் பிசைந்து பஞ்சாமிர்தமாக்கி ஊட்டி விட்டார். அதன் பின் சிறிது நேரம் அங்குமிங்கும் ஓடியாடி விளையாடிய குழந்தை குண்டல வாசகமானவன் நடந்து வந்த களைப்பாலும் பால் பஞ்சாமிர்தம் உண்டு அழுப்பினாலும் ஓரமாய்ப்படுத்தி தூங்கிவிட்டான். வழக்கம் போலே செய்யும் முறையான பூஜை போல் அல்லாமல் பால் வளமின்றி பெருமாளுக்கும் தாயாருக்கும் பூதத்தார் உள்ளிட்ட ஏனைய பரிவார தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் ஏனோ தானோ என்று ஒப்பிற்கு பூஜை செய்த தொழுநம்பியானவன் குழந்தை கூட வந்ததையும் கோயிலில் தூங்கிக் கொண்டு இருப்பதையும் மறந்து கதவை பூட்டிவிட்டு வழக்கமான பாதையில் நடந்து வீட்டை அடைந்தான். வீட்டிற்கு வந்து கைகால் முகம் கழுவி ஆசன பலகையில் அமர்ந்து ருக்மிணி அம்பாள் எடுத்து வைத்த உணவை பிசைந்து முதல் கவளத்தை வாயில் வைக்கப் போனவன் குழந்தை குண்டல வாசகனையும் சாப்பிட கூப்பிடேன், சேர்ந்து சாப்பிடுகிறேன் என்று கூற காலையில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது உங்கள் கூடவே வந்ததாகத்தானே அவனது நண்பர்களும் செல்லும் வழியில் கண்டவர்களும் கூறினார்கள். எங்கே மறுபடியும் வந்து தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கிறானா என்று ருக்மிணி ஆட்சியானவள் எதிர்கேள்வி எழுப்பினாள். அதன் பின்னரே கோயிலிலேயே குழந்தையை விட்டு வந்தது நினைவிற்கு வர மனைவியிடம் மெதுவாக விவரம் கூறி பயப்படாதே, குழந்தையை பெருமாளும் தாயாரும் நன்றாக பார்த்துக் கொள்வார்கள், விடிந்ததும் சென்று அழைத்து வந்து விடுகிறேன் என்று கூற கொதித்தெழுந்த அந்த தாயோ தவமிருந்து பெற்ற குழந்தையை கொடிய மிருகங்கள் வாழும் காட்டில் விட்டு வந்துவிட்டு காலையில் சென்று அழைத்து வருகிறேன் என்று கூறி பெற்றவள் என் வயிறு துடிக்கச் செய்கிறாயே, நீ எல்லாம் ஒரு தகப்பனா? நீ இப்போதே சென்று என் குழந்தையை அழைத்து வரவில்லை என்றால் நானே செல்வேன், அல்லது உடனே என் உயிரையும் துறப்பேன் என்று மேலும் கடுஞ்சொற்கள் பேசி நம்பியை கலங்கடித்தாள் ருக்மிணியாட்சி. சரி, இவளிடம் இதற்கு மேல் பேசி எந்த பிரயோசனமும் இல்லை என்று முடிவெடுத்த நம்பியும் மேலும் தாமதியாமல் வீட்டை விட்டு உடனே கிளம்பி கொடும் மிருகங்களான புலி, சிறுத்தை, கரடி, நரி தாக்காதவாறு அந்த கடும் காட்டில் வாழும் மொத்த மிருகங்களையும் வாயையும் கட்டும் மந்திர உச்சாரணம் ஜபித்து வசிய மைகளோடும் மருந்துகளோடும் கலக்காடு வனம் புகுந்து கோயிலை அடைந்தான். கோயிலுக்கு மீண்டும் நம்பி வந்த காரணம் அறிந்த காவல் தெய்வமான சங்கிலி பூதத்தாரும் நம்பி நீ வந்த காரணம் ஞாம் அறிவோம், காலையில் உன் மகனை உன்னிடமே ஒப்படைப்பேன், கவலையின்றி திரும்பிச் செல் என்று கூறினார். நம்பியும் சங்கிலி பூதத்தாரே, இப்போது என் மகனை நான் அழைத்துச் செல்லவில்லை என்றால் என் மனைவி உடன் உயிர் துறப்பாள், அதன் பின் நானும் என் மகனும் மிகவும் கஷ்டப்படுவோம், உன்னத தாயும் உண்மையான பத்தினியுமான அவளது சாபமும் என்னையும் எனது பரம்பரையும் பீடிக்கும், எனவே கருணை கொண்டு தயவு செய்து கதவு திறந்து விடுங்கள் என்று வேண்டினான்.
நம்பியே உன் நிலை அறிவோம். ஆனால் ஆகம விதிப்படி கோயில் கதவை பூட்டி பெருமாளும் தாயாரும் பள்ளி அறைக்குச் சென்ற பின் மறுநாள் காலை திருப்பள்ளி எழுச்சிக்கு பின்தானே கோயில் கதவை திறக்க முடியும். விதிமுறை அறிந்து நாம் இருவருமே அதனை மீறுவது தர்மம் அல்ல. உன் மகனை இப்போது இருப்பதை விட 2 படி சேர்த்து வளர்த்து நிறைந்த கல்வியோடும் குறையாத செல்வத்தோடும் அவன் பெருவாழ்வு வாழும் வகையில் ஆசி வழங்கினாலே காலையில் திருப்பி அனுப்பிவிடுகிறேன். வீடு சென்று இல்லாளை ஆறுதல் கூறி சமாதானப்படுத்து என்று தேர்தல் வார்த்தைகள் கூறினார். ஆனால் பூதத்தாரின் வார்த்தைகளில் சமாதானம் அடையாத நம்பியானவன் தன்னிடமிருந்த சாவி கொண்டு கோவில் நடை திறக்க முனைந்தான். நம்பியே, இன்று காலையில் இருந்தே பல விதிமீறல்கள் செய்து வந்தாய். உன் மகன் பொருட்டு அனைத்தையும் மன்னித்தோம். ஆனால் இப்போது நீ செய்ய முயல்வது மன்னிக்க முடியாத தவறு. மேல் கொண்டு என் கோபம் கிளப்பாமல் உடனே இவ்விடம் விட்டு புறப்படு. இல்லை என்றால் நடப்பவை நல்லவைகளாக இருக்காது என்று சங்கிலி பூதத்தார் எச்சரித்தார். மனம் பிறழ்ந்த நம்பியோ, ஏ பூதமே, என்னையா எச்சரிக்கிறாயோ? என்னை விட ஆகம விதிகளும் வேதங்களும் அறிந்தவனோ நீ? உன்னை என்ன செய்கிறேன் பார். நான் படித்த மந்திரங்களினால் உன்னை கட்டி கோவில் கதவை திறந்து என் மகனை இப்போதை அழைத்துச் செல்வேன். உன்னால் முடிந்ததை செய் என்று பூதத்தாரிடமே சவால் விட்டு மந்திரத்தினால் கோவில் கதவின் உள்ளிருந்த மேல் தாப்பாலை விளக்க பூதத்தாரோ கீழ்த்தாப்பால் போட்டார். அவன் கீழ்த்தாப்பால் விளக்கும் போது பூதத்தார் ரந்திரமாக மேல்தாழ்பால் போட்டார். இப்படியாக மாறி மாறி தடுத்து தொழுநம்பியானவன் மந்திர வேலைகளின் மூலம் மீண்டும் மீண்டும் கோவில் கதவை திறக்க முயற்சிக்க கடும் கோபமும் ஆக்ரோஷமும் கொண்ட சங்கிலி பூதத்தார், சரி நம்பியாரே, கதவருகே வந்து உனது மேல் துண்டை விரித்தினில் உனது மகனை தருகிறேன், உன் விருப்பப்படியே வாங்கிச் செல் என்று கூறி எப்படி நம்பியானவன் பாலிலே வளத்தை பிசைந்து பஞ்சாமிர்தம் ஆக்கினானோ அதுபோலே பூதத்தாரும் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பச்சிலும் பாலகனை பால்மனம் மாறா குழந்தையை கைவேறு கால்வேறாக பித்து இரத்தமும் சதையுமாக பிசைந்து கதவு சாவி துவாரம் வழியாக கோவிலுக்கு வெளியே வீசினார். ஆகா பூதமே, என்ன காரியம் செய்தாய்? என்னை பழிவாங்க என் மகனையா கொன்றாய்? பொழுது விடிவதற்குள் உன்னை மந்திரமை மருந்து புகை போட்டு பிடித்து பாதாள குகையில் அடைத்தேன் அடிமையாக்குகிறேன் பார் என்று சூளுரை சபதம் செய்தான். தலைக்கணத்தால் தன் மகனையும் இழந்த தொழுநம்பி. அடோய் நம்பி, யாரிடம் சபதம் செய்கிறாய்? இப்போது கூறுகிறேன் கேள். உன் கண் முன்னே இந்த ஊர் நீங்கிச் செல்வேன். அதற்கு ஆதாரமாக ஆலயத்தின் நனையா விளக்கும் அணைந்திருக்கும், மேலும் கோயிலின் விருட்சமான மருதமரத்தின் வலது பக்கத்தையும் கோவில் கோட்டை மதில் சுவரில் 7 வரிசை கற்களையும் சிதைத்து சரித்துச் செல்வேன். அடையாளத்தை வந்து சரிபார்த்து கொள் என்று கூறி திருக்குறுங்குடியிலிருந்து கிளம்பி பூதத்தான் குடியிருப்பு வழியாக களக்காடு மலை தாண்டி தென்பொதிகை மலை ஏறி கரையாற்றங்கரையில் உள்ள அருள்மிகு சொரிமுத்தையனார் கோவில் மூலவரும் தானே சுயம்பாக அவதரித்த சர்வேஸ்வரருமான மகாலிங்க சுவாமிகளின் அனுமதியோடு மணிமுழுங்கி மரத்தடியில் வந்து குடியேறினார். இவ்வாறாக அருள் மிகுந்த சுவாமி சங்கிலி பூதத்தாரானவர் கைலாயத்தில் இருந்து கிளம்பும் போது சிவபெருமானிட்ட ஆணைப்படி பல சேத்திரங்கள் பயணம் செய்து தென்கைலாய மலையான பொதிகை மலை சொரிமுத்தையனார் கோவில் வந்து குடியேறினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தெய்வங்கள் பற்றிய ரகசியங்களையும் அற்புதமான உண்மைகளையும் இந்து சமயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.